ஹலோ மக்களே, எம்எஸ் தோனியோட ஐபிஎல் 2026 பற்றி ஒரு மேஜர் அப்டேட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிளாசன் ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷனுக்கு வராதா வரலையா, அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில கிரிக்கெட் அப்டேட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே மக்களே, நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போன வீடியோலே சொல்லியிருந்தோம் கேஎல் ராகுல் டு கேகேஆர் ட்ரேட் வந்து நடக்கிறதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லாத மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு. அது எதனாலன்னு சொல்லிட்டு ஒரு கிளியரான ரீசனும் கிரிக் பஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, கேகேஆர் ஆண்ட்ரே ரசல் இல்லைனா சுனில் நரேன் இவங்க ரெண்டு பேரில் யாரும் ஒருத்தரை கொடுத்துட்டு கேஎல் ராகுலை ட்ரேடு கேட்டிருக்காங்க. பட் டிசி வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கல. இதில் லிட்ரலாக டிசி பண்ணது கரெக்ட் தான். ஏன்னா எப்படி இருந்தாலும் ஆண்ட்ரே ரசல் சுனில் நரேன் இவங்க ரெண்டு பேரும் இன்னும் மினிமம் ஒரு 2 இயர்ஸ் தான் ஐபிஎல் ப்ளே பண்ணுவாங்க. இதனால தான் இந்த கேஎல் ராகுல் டு கேகேஆர் ட்ரேடு இப்போ நடக்காமல் போயிட்டு இப்போ அப்படியே அந்த ஸ்டப்ஸ் டு சஞ்சு சாம்சன் ட்ரேடும் அப்படியே நிற்கிது. அப்போ வந்து அப்டேட்டுக்கு அப்புறம் இன்னும் அந்த ட்ரேடை பற்றி எந்த அப்டேட்டும் வரல. வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த ட்ரேட் அப்டேட் வந்து அஃபிஷியலாக வருதா இல்லையா அப்படின்னு. ஓகே மக்களே, இப்போ அடுத்து மேஜர் டாக் என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷனுக்கு கிளாசன் வராதா இல்லையா அப்படின்னு தான். திடீர்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஸ்ஆர்ஹெச் மேனேஜ்மெண்ட் வந்து கிளாசனை ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ரியல்னு தெரியல, பட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா கிளாசனோட வந்து பிரைஸே கிட்டத்தட்ட 23 crores. அது மட்டும் இல்லாமல் கிளாசன் போன சீசன் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ எஸ்ஆர்ஹெச் கிளாசனை ரிலீஸ் பண்ணிட்டு ஆக்ஷனில் திரும்பவும் கம்மி பிரைஸ் எடுக்கிறதுக்கும் அதிகமான சான்சஸ் இருக்கு. பட் இப்போ வந்துட்டு இருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னா, ஹென்ரிச் கிளாசன் ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷனுக்கு வர போறாரு அப்படின்னு நவம்பர் 15 போல ரிட்டன்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அன்னைக்கு தெரிஞ்சிடும் கிளாசன் ஐபிஎல் ஆக்ஷனுக்கு வரதா இல்லையா அப்படின்னு. பட் சப்போஸ் கிளாசன் ஐபிஎல் ஆக்ஷனுக்கு வந்தார் அப்படின்னா அவர் எந்த டீம் போகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, இந்தியா ஏ வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஏவோட ஓடிஐ ஸ்குவாடை பிசிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் திலக் வர்மாவை கேப்டனாகவும் ருத்ராஜ் கெய்க்வாத்தை வைஸ் கேப்டனாகவும் போட்டிருக்காங்க. இப்போ அப்படியே இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ரிஷப் பண்ட் இருக்காரு. நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ரிஷப் பண்ட் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸில் இன்ஜுரி ஆகி போனார் அப்படின்னு. இப்போ அதுக்கப்புறமா இந்தியா ஏ வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஏ டெஸ்ட் ஸ்குவாடில் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்தியாவோட மெயின் டீம்லேயே அவர் திருப்பி வந்துட்டாரு. ஸோ ரிஷப் பண்டோட டெஸ்ட் கம்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே மக்களே, இப்போ மேஜர் டாக்குக்கு வருவோம். எம்எஸ் தோனி 2026 ஐபிஎல் ப்ளே பண்ணுவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு தான் எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருந்திருக்கும். ஆனால் அதுக்கு இப்போ அஃபிஷியலாகவே ஒரு கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுவும் சிஎஸ்கேவோட சிஇஓட்ட இருந்து. அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பா எம்எஸ் தோனி 2026 ஐபிஎல் ப்ளே பண்ணுவார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எம்எஸ் தோனி 2026 ஐபிஎல் ப்ளே பண்ணுவார். அதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் வேணாம். ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இதே மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் மக்களே.